வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆப்ஸ்லாம் எப்படி வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். கேம்ஸ் அதுமாரி எந்த ஒரு விதமான ஆப்ஸாக இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி ரிசீவ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதுக்கு எந்த ஒரு அப்ளிகேஷனும் தேவையில்லை. நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த ஆப்பை ஒரு காப்பி எடுத்து வச்சுருந்தா தான் அதை சென்ட் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் ஒரு ஆப் தேவை. அந்த ஆப்போட நேம் ஆப் பேக்கப் ரீஸ்டோர். இந்த ஆப் தான் அது. ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு அது இந்த ஆப் தான். அது ஆப் பேக்கப் அண்ட் ரீஸ்டோர்னு அப்படின்னு டைப் வச்சிங்கனாலே வரும். இப்போ மேலே இப்படி டைப் வச்சாலே வரும். இதை கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்துக்கோங்க. ஓப்பன் கொடுத்தோடனே இது மாதிரி வரும். ஃபஸ்ட்டு ஓகே கொடுத்து உள்ளே வந்துடுங்க. ஓப்பன் கொடுத்தோடனே இது மாதிரி வந்துடும். இதில் எந்த ஆப் நீங்கள் பேக்கப் எடுக்க போகிறீங்களோ அதை கிளிக் பண்ணி பேக்கப் எடுத்துக்கோங்க. நான் இப்போ 2 ஆப் இப்போ பேக்கப்னு கொடுத்துருங்க. இப்போ ஃபினிஷ் ஆயிடுச்சு. இது இது பேக் வந்துடுங்க. சப்போஸ் நீங்கள் பேக்கப் எடுத்த ஆப் எங்கே ஃபைல் மேனேஜரில் இருக்குன்ட்டு தெரியும். உங்கள் மெமரி கார்டு இல்லை இன்டர் மெமரியில் எங்கே இருக்குதுன்னு தெரியலனா செட்டிங்ஸ் போயிடுங்க. இந்த ஆப்ஸில் இதை கொடுத்து அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் கிளிக் பண்ணுங்கள். செட்டிங்ஸில் கிளிக் பண்ணால் பேக்கப் பார்த்துன்னு காமிக்கு பார்த்தீங்களா. இதில் ஸ்டோரேஜில் எமுலேட்டர்னு காமிக்குது. அங்கே இருக்குது. இந்த ஸ்டோரேஜ் இன்டர்னல் மெமரியில் இருக்குது. இன்டர்னல் மெமரியில் மொபி யூசேஜ் ஆப் பேக்கப் அப்படின்ட்டு அந்த பேரில் இருக்குது. இப்போ நான் ஃபைல் மேனேஜரில் போகிறேன். இன்டர்னல் மெமரியில் மொபி யூசேஜ் ஆப் பேக்கப் இருக்குது பார்த்தீங்களா. நான் 2 எடுத்தேன். அது எங்கே இருக்குது பாருங்கள். ஸ்க்ரீன் ரெக்கார்டு, கால் ரெக்கார்டு. இதை என்ன பண்ணணும்னா கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணோடனே இது மாதிரி வரும். இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி ரீநேம் கொடுங்க. இந்த டாட் ஏபிகே இருக்குது பார்த்தீங்களா. அதை எடுத்துட்டு டிஎக்ஸ்டி டெக்ஸ்ட் அப்படின்ட்டு கொடுத்து டன் கொடுத்துருங்க. டன் கொடுத்தோன்னே ஓகே கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் ஓகே கொடுத்தோடனே அந்த அப்ளிகேஷன் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் உருவாகிடுச்சு. இப்போ அதை கிளிக் பண்ணி ஷேர் கொடுங்க. ஷேர் கொடுத்தோடனே இப்போ வாட்ஸ்அப்பில் காமிக்குது பார்த்தீங்களா. வாட்ஸ்அப் கிளிக் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் கிளிக் பண்ணி யாருக்கு நீங்கள் சென்ட் பண்ணுறீங்களோ அவங்கள இப்படி கொடுத்துட்டு அது மாதிரி சென்ட் ஆகும். இந்த ஆப் 6.9 MB தான். ஈஸியாக சென்ட் பண்ணிக்கலாம். கம்மி MB இருந்தால் சீக்கிரமாக சென்ட் ஆகிடும். ஒரு 17 MBலாம் கொஞ்சம் லேட் ஆகும். அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணால் இதை நம்ம அவங்களுக்கு சென்ட் பண்ணுறோம். இப்போ அவங்களுக்கு இதுமாரி தான் போயிருக்கும். இதை நான் எப்படி போய் இதை இன்ஸ்டால் பண்ணுறதுன்னா ஃபைல் மேனேஜரில் போயிடுங்க. ஃபைல் மேனேஜர் போய்ட்டு இன்டர்னல் ஸ்டோரேஜில் போயிடுங்க. அதில் வாட்ஸ்அப்பில் போயிடுங்க. வாட்ஸ்அப்பில் மீடியாவில் வாட்ஸ்அப் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இதில் போயிடுங்க. நான் அவங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்கேன். அது இப்போ எனக்கு இங்கே வந்துருக்கு. இப்போ இந்த இடத்துல சென்ட் பண்ண ஃபைல்ஸில் நான் சென்ட் பண்ண ஃபைல்ஸில் எனக்கு இங்கே காமிக்குது. அவங்களுக்கும் இது மாதிரி தான் காமிக்கும். இதை ஹோல்ட் பண்ணி இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிட்டு ரீநேம் கொடுங்க. ரீநேம் டெக்ஸ்ட்டுன்னு இருந்துருக்கு பார்த்தீங்க. அதை பழையபடியே ஏபிகே ஃபைலில் நம்ம மாற்றிக்கிறோம். இப்படி மாற்றிட்டோன்னா பழையபடியே இப்போ நம்மளுக்கு ஆப்பாகவே கன்வெர்ட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்பாகவே கன்வெர்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இன்னொரு மெத்தடும் இருக்குது.
நீங்கள் வந்து அந்த ஆப்ஸ் வந்து உங்கள் மொபைலில் இல்லைன்னா ஈஸி ப்ளஸில் கூட போய் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணலாம். இப்போ வந்து நான் கூட நிறைய ஆப்ஸை வந்து ஈஸி ப்ரௌசர்லேருந்தும் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஈஸி டவுன்லோட்ஸில் போய்ட்டு இந்த ஆப்லாம் வந்து ஈஸி ப்ரௌசரில் தான் டவுன்லோட் பண்ணுது. இந்த ஆப்லாம் டிக்கெட் நியூ வீடியோ எடிட்டரு இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் வந்து ஈஸி ப்ரௌசரில் தான் டவுன்லோட் பண்ணுது. இதை வந்து நீங்கள் வந்து பேக்கப்லாம் எடுக்கணும் அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம டெவலப் பண்ணது அப்படியே இருக்கும். இதை ஹோல்ட் பண்ணிட்டு அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ரீநேம் கொடுத்தீங்கன்னா அந்த ஏபிகே ஃபைலு TXT ஃபார்மெட்டில் கொடுத்து டைப் பண்ணி டன் கொடுத்தீங்கன்னா இப்போ அந்த டெக்ஸ்ட் ஃபார்மெட்டில் இப்போ இதுவாகிடும். இதை வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணி நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து எந்த ஒரு ஆப்ஸும் தேவை கிடையாது, ஏன்னா நம்ம டேரெக்டாக யூசி ப்ரௌசரில் டெவலப் பண்ணுறதுனால எந்த ஒரு ஆப்ஸும் தேவையில்லை, ஏன்னா நம்மளுக்கிட்ட ஒரு காப்பி இருக்கும். நம்ம இப்போ சென்ட் பண்ண ஃபைலை வந்து இப்போ நம்ம பழையபடியே மாற்றி வச்சுக்கிறோம், ஏன்னா நம்ம இன்னொரு தடவை இன்ஸ்டால் பண்ண பார்த்து இருந்தபடியே இருக்கணும்ல. அதனால் ஹோல்ட் பண்ணிட்டு ரீநேம் கொடுத்துட்டு APK அப்படின்னு டைப் பண்ணி டன் கொடுத்துருங்க, ஓகே கொடுத்துருங்க. இப்போ வந்து அந்த ஃபைல் பழையபடியே நிலைமைக்கே வந்துடுச்சு. பார்த்துட்டிங்களா? வீடியோ எடிட்டர் தான். இப்போ அவங்களுக்கு சென்ட் பண்ண ஃபைல் எங்கே இருக்குன்னா அதே தான் பழையபடியே தான். ஃபைல் மேனேஜரில் போயிட்டிங்கன்னா ஃபைல் மேனேஜர் போய் இன்டர்னல் ஸ்டோரேஜை போய்ட்டு வாட்ஸ்அப்பில் போய்ட்டு மீடியாவில் போய்ட்டு வாட்ஸ்அப் டாக்குமெண்ட்டில் போய்ட்டு நம்ம அவங்களுக்கு சென்ட் பண்ணாதான் நான் சென்டில் போகிறேன். இந்த வரைக்கும் பார்த்தீங்களா? இதுதான் அது. இது வந்து ரீநேம் கொடுத்துருங்க. ரீநேம் கொடுத்து APK கொடுத்தா ஆப் ஆகிடும். TXT கொடுத்தா டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் ஆகிடும். டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டு தான் நம்ம வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுவோம். அதனால் டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி நம்ம சென்ட் பண்ணுறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. பார்த்தீங்களா? வீடியோ எடிட்டரு அந்த ஆப் தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எழுதியது அழுதிடும் துளிகளின் கணம் கண்டு ரணம் சொல்ல மனம் எங்கு பழகியது.